ஆமா மீனா, அப்பா வேற எந்த பேக் கேட்டாலும் வாங்கி தருவாங்க. கவலையே படாம நமக்கு பிடிச்சதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எது எது வேணுமோ எனக்கு எல்லாமே வாங்கிடலாம். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. பின்னாடி தானே கண்ணா வந்துக்கிட்டே இருக்கேன். வாங்க சார், என்ன வேணும்? ஸ்கூல் பேக் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா? அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாம் எடுத்து கொடுங்க. ஓகே சார். அந்த சைடு நிறைய எக்ஸாம் பேட் இருக்குது, ஸ்கூல் நோட் புக்ஸ்லாம் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆண்டி குட்டியா இருக்குள்ள நோட் புக் அதெல்லாம் வேணும். ஏ மீனா, உன் சைடில் தான் இருக்கு பாரு. ஸ்மால் சைஸ் நோட் புக் 2 எடுத்துக்கலாம். அப்புறம் லாங் சைஸும் எடுத்துக்கலாம். ஆனா ஆமால இங்க தான் இருக்குது. சரி வா, நம்மளே பிடிச்சத பார்த்து எடுத்துக்கலாம். கண்ணா இங்க பாரு, 2 நோட் புக் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம 2 பேரும் ஒண்ணொண்ணு எடுத்துக்கலாம். பாரு, பேஜஸ் ரொம்ப தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ மீனா, ஒரே மாதிரிலாம் வேணாம், மாறிடும். அந்த ஆரஞ்சு கலரில் கீழே போட்டிருக்கு பற்றி அது இருக்கட்டும். அப்புறம் இந்த லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கலாம். தம்பி, நீங்கள் எடுக்கிறதெல்லாம் இந்த கூடையில் போட்டு வச்சுக்கோங்கப்பா. சரிங்க ஆண்டி. கண்ணா அந்த சைடு இருக்குல 2 ஸ்லைடு, அது ஒண்ணொண்ணு எடு. ஒயிட் ஒன்று பிங்க் ஒன்று 2 எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் புதுசு வாங்கி கொண்டு போவோம் ஸ்கூலுக்கு. ஏ மீனா, இங்கே பாரு, எரேசர் மைக்ரோட்டி பென்சில் மாதிரி வரிசையாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கலாமா? ஆனால் ஒன்று தான் இருக்குங்க. அதுவும் லாவெண்டர் கலரில் இருக்குதே. ஒரு ப்ளூ கலரில் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். ஓகே, அதை எடுத்துக்கலாம். அம்மா, இது என்னது? ஆண்டி, இது என்னதுன்னு சொல்கிறீங்களா? தம்பி, அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பென் ஸ்டாண்டுப்பா. என்னது பென் ஸ்டாண்டா? நம்ம கிட்ட இருக்க ஒரு பெண்ணையே தொலைச்சிட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட வாங்குவோம். இது என்னடா பென் ஸ்டாண்டு? கண்ணா உனக்கெல்லாம் அது யூஸ் ஆகாது. அப்பா அதை நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருக்க, கூட ரோஸ் வேற வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும். எனக்கு இந்த ஃபைல் ஒன்று வேணும், கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. அப்புறம் இது குட்டி ஃபைல், இது கண்ணாக்கு கொடுத்துடலாம். ஒண்ணுதான் பெருசு இருக்குது. பெருசு நான் எடுத்துக்கிறேன், சிறுசு கண்ணாக்கு. அப்பா அப்பா அந்த சைடு பாருங்க, பவுச்சஸ்லாம் இருக்குது. இந்த எல்லோ வித் பிங்க் நல்லா இருக்குது. இது ஒன்று இருக்கட்டும். ஏ மீனா, என்ன என்னை விட்டுட்டு வரிசையாக நீயே எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க? அப்பா தான் பிடிச்சதை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன வேணும் நீ பார்த்து எடு. ஓஹோ, அப்படி என்ன? சரி, ஃபஸ்ட்டு நான் தான் எக்ஸாம் பேட் எடுப்பேன். இதில் எது நல்லா இருக்குது? எல்லாமே கிளிட்டர் போட்டு இருக்குதே. இந்த கார் மாதிரி இருக்குது பார்த்தியா, இது எடுத்துக்கிறேன் நான். Black வித் ப்ளூ கலர் கார் இருக்குது, அதில் சூப்பராக இருக்கும். அப்படின்னா சரி, நான் பிங்க் கலர் இருக்கு பத்தி அதை எடுத்துக்கிறேன். அது லைட் பிங்க் கலர்ல தான் இருக்கு, டார்க்ல கிளிட்டர் இல்ல. லைட் பிங்கே இருக்கட்டும். கூட ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? என்ன 2 பேரும் கடையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ? வேமா ஸ்கூல் பேக்கை பார்த்துட்டு வாங்க. என்னது பார்த்துட்டு வரதா? இப்ப வாங்கி தரணும், மறந்துடாதீங்க அதை. அதான் மீனா நானும் சொன்னேன், லைட்டாக ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகிடக்கூடாது. உடனே எதாவது சொல்லிடுறது. அங்கே பாரு எவ்வளோ ஸ்கூல் பேக் இருக்குன்னு. அதில் பிடிச்சது வேமா டக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. ஏ மீனா, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன், இல்லைன்னா எனக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஸ்கூல் பேக்கை நீ செலக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் கண்ணா இப்படி பண்ணிட்டவா? 2 பேருமே பார்ப்போம். அதெல்லாம் முடியாது. போன தடவை அம்மா எனக்கு பிடிக்காத பேக் வாங்கி தந்தாங்க. இந்த தடவை எது வாங்கலாம்? அந்த ப்ளூ கலர் சூப்பராக இருக்குதே, அதையே வாங்கிடலாமா? வேறு நிறையா இருக்குது. ஆனால் இந்த ப்ளூ கலர் தான் முன்னாடி பேக்கெட் வச்சுலாம் இருக்குது. கண்ணா நம்ம இந்த தடவை இந்த மாதிரி பேக் வாங்கலாமா? கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. சரி மீனா, ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேக்கு. வா ஆண்டி, இந்த ப்ளூ கலர் பேக் எடுத்து காட்டுங்களேன். இந்த பேக்காப்பா? இது இப்போ வந்த மாடல். இருங்க, நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன். உங்களுக்கு நார்மல் பேக்கோட இது பின்னாடி போகிறதுக்கு வசதியாக தான் இருக்கும். ஃப்ரெண்டு சைட்லாம் குட்டியாக பேக்கெட் மாதிரி பென்சிலு பெண்ணெல்லாம் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. எனக்கு இது இருக்கட்டும். நல்ல வேளை நீ ப்ளூ கலரே எடுத்துட்ட. எங்க இந்த பிங்க் கலர் வேணும்னு கேட்டுவேன்னு பயந்துட்டேன். எனக்கு தான்ப்பா பிங்க். என்ன மீனா, உன் பேக்குக்கெல்லாம் காது இருக்கு, உனக்கு தான் சரியாக காது கேட்காதுன்னு பேக்கை காது வச்சு வாங்குறியோ? ஓவரா கிண்டல் பண்ணாத. அக்கா அந்த பேக் ஓபன் பண்ணி காட்டுங்க. இந்த சைடு வெல்க்ரோ கொடுத்துருப்போம், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் பேக் செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இந்த 2 பேக் நல்லா தான் இருக்குது. இதுவே எடுத்துக்கோங்க. இனி பார்த்தா ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அக்கா இந்த 2 பேக் எடுத்து வச்சிருங்க. அப்பா அப்பா, எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, சூப்பராக இருக்குது, இது இருக்கட்டும். ஆமாம், இந்த பேக்கோட ப்ரைஸ் என்ன? ஒரு பேக் 1500, இன்னொரு பேக் 1800 சார். என்னது அவ்வளோ விலையா? சரி ஓகே, ஒரு தடவை தானே இருக்கட்டும். பசங்க பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டாங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு அந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டாங்களே. அதான் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொல்லிட்டேன்ல, மறுபடியும் ஏன் கேட்கணுமா? உனக்கு பிடிச்ச வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கோ. ஐயா ஜாலி ஜாலி. மேல பாருங்க நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ண போறேனே. அப்பப்பா, ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்குது. மீனா செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்ப்பா. நம்ம பேக்குக்கும் இது மேட்சிங்காக இருக்கும். மற்ற எல்லா பாட்டிலும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. இதில் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? அதுவும் டெடி பேர் மாதிரி போட்டிருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் கண்ணா எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னாடியே எடுத்துடுற? சரி, இந்த ஒயிட் கலரும் நல்லா தான் இருக்குது. வித் ரெட் காம்போ இருக்குது.
என்னது வெயிட்டாக இருக்குதா? நான் என்ன வெயிட்டாவா இருக்கிறேன்? நீ தான் நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்க. இரு, நான் அப்பாட்ட கேட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நோட் புக்லாம் வாங்குறேன். இது பாரு, சூப்பராக கவர் போட்டு இருக்குது. கண்ணா இங்க வந்து பேசாம இருக்க மாட்டியா நீயே? உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட். அப்பா, இந்த சைடு எல்லோ கலர் நோட் புக் இருக்கு பாருங்க, அது ஒன்று வேணும். அப்பா அப்பா அவனுக்கு மட்டும் தான் அது வாங்கி தருவீங்களா? எனக்குலாம் இல்லையா? எனக்கும் ஒன்று வேணும். அது பக்கத்துலேயே ப்ளூ கலர்ல பஸ் போட்டு ஒரு நோட் இருக்கு பாருங்க, அது வாங்கி கொடுங்க. அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. கண்ணா இங்க பாத்தியா, நீ வாங்கினதோட இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? சரி சரி, பெருசாக தான் இருக்குது. வாயை ஒரு சைஸாக கொண்டு போகாத. அப்பா அப்பா ஒன்று வாங்க மறந்துட்டேன். அங்க பாருங்க மேலே ஸ்டாப்லர் இருக்குது. நோட் புக்லாம் ஸ்டாப்லர் போட வேணும். இதுக்கும் 2 பேரும் ஒன்று வேணும் சொல்லாதீங்க. 2 பேரும் சேர்த்தே ஒன்று வாங்கிக்கோங்க. அக்கா அந்த மேலே இருக்க ஸ்டாப்லர் எடுத்து கொடுங்க. சரிங்க சார், அதை எடுத்து கொடுக்குறேன். மீனா அப்பா கூட வந்ததுனால நமக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஜாலி ஜாலி தான். சரி சரி பேசாம இருங்க. அக்கா அவ்வளோதான். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு இது எல்லாத்துக்கும் பில் போட்டுறீங்களா? எல்லாம் சேர்த்து 4200 சார். ஓகேக்கா, பே பண்ணிடுறேன்.